லிவர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய முக்கியமான ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான வேலையை பார்க்குறது. நம்ம ஏதாவது மெடிசின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த மெடிசினை மெட்டபாலைஸ் பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையை பார்க்குறது. இரத்தம் உறைவதற்கு தேவையான முக்கியமான புரோட்டீனை உருவாக்குறது, ஃபேட்டை டைஜஸ்டிவ் பண்ணுறது, பித்த நீரை உருவாக்குறது மாதிரியான நிறைய முக்கியமான வேலைகளை பார்க்குறது இந்த லிவர் தான். பெரும்பாலும் லிவர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய ஒரு ஆர்கன்னு சொல்லலாம். ஏன்னா போதுமான அளவுக்கு அது நிறைய விஷயங்களை பொறுத்துக்கும், தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஆனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் தான். இதை நம்ம தொடர்ந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா நம்ம லிவரும் பாதிப்படையக்கூடும். அதாவது சிரோசிஸ் ஏற்படுறது, ஸ்கேரிங் ஏற்படுறது, லிவர் ரொம்ப ஹார்டாகி கெட்டுப்போகிற நிலைமைக்கு போயிடும். பெரும்பாலும் லிவர் ஆரம்பத்திலேயே எந்த விதமான அறிகுறிகளையும் காட்டுறது இல்லை. ரொம்ப நாள்பட்ட பிறகு தான் லிவரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சில சிம்டம்ஸ் மட்டும் நமக்கு ஆரம்பத்திலேயே காட்ட ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த மாதிரியான முக்கியமான 9 அறிகுறிகளை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லிவரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஃபேட் உள்ள பொருட்களை எடுத்துக்கிறது, ஆல்கஹால் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறது, நமக்கே தெரியாமல் சில டாக்ஸின்ஸை இன்டேக் பண்ணுறது, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெப்படைட்டிஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் லிவரை அதிகமாக டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இங்கே சொல்லப்படுற அறிகுறிகள்லாம் உங்கள் லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விஷயங்கள். முதல் விஷயம் டயர்ட்னஸ் அண்ட் ஃபேட்டிக், அதாவது அதிகமான உடல் சோர்வு. இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் இதுதான் முதல் சிம்டம். ரெண்டாவது நாசியா, வாமிட் வர்ற மாதிரியான ஒரு நிலை. உடம்புல அதிகமான டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா லிவர் அதை வெளியேற்றக்கூடிய கெப்பாசிட்டியை இழந்துடுது. இதனால தான் இந்த நாசியான்னு சொல்லக்கூடிய வாமிட்டிங் வர்றது. அடுத்து ஸ்டூல்ஸ், அதாவது நம்மளுடைய மோஷன் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத வச்சு கூட நம்ம லிவர் எந்த அளவு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும். பேல் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூல்ஸ் வெளிரிய நிறத்தில் போகிறது. ரொம்ப டார்க் கலரில் மோஷன் போகிறதுக்கு முக்கியமான காரணம் பைல் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய பித்த நீர் தான். வெளிரிய நிறத்தில் நம்மளுடைய மோஷன் போகும்போது லிவர் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும். சில நேரங்களில் பிளாக் கலராகவும் போக ஆரம்பிக்கும். பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா ரத்தத்தோடு சேர்ந்து வெளியே போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் எமர்ஜென்சி கண்டிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம். உடனே உங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்பவே அவசியம். அடுத்து ஸ்கின் அண்ட் ஐஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது. இது என்ன காரணம் அப்படின்னா லிவர் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் பிலிருபின் அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதனால் நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக ஆரம்பிக்கிறது, கண்களும் எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் ரத்தம் லீக் ஆகிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் கிளாட் ஆகாமல் இருக்கிறது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா லிவரால் கிளாட்டிங் ஃபேக்டரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறது தான் காரணம். பால்மர் எரித்தீமியா, அதாவது சிரோசிஸ் இருக்கவங்களுக்கு முக்கியமாக காட்டக்கூடிய அறிகுறி உங்களுடைய உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தோட எரித்தீமா, தோள்கள்லாம் சிவப்பு நிறமாக இருக்கிறது. இதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான். டார்க் யூரின் டார்க் கலரில் கொக்கோ கோலா மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிலிருபின் அதிகமாக பில்டப் ஆகிறதா. இது பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுனால யூரினோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கும். ஸ்வெல்லன் அப்டாமன், அடிவயிறு வீக்கமாக இருக்கிறது. நம்மளுடைய கணுக்கால், மூட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வீக்கம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் அதிகமாக தேங்கி இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். இதுவும் லிவர் டேமேஜ் ஆகிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி. ஸ்பைடர் நேவஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்போட தோல் பகுதியில் சிலந்தி பூச்சியோட உடல் மாதிரியான சிவப்பு நிறத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறி. ஒரு சிம்பல் மாதிரி நம்ம உடம்புல அங்கங்கே பேச்சஸ் ஆகும். இதுவும் லிவர் டேமேஜ் ஆகிருக்கதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய முக்கியமான அறிகுறி. இங்கே சொல்லப்பட்ட அறிகுறிகள் தவிர்த்து இன்னும் நிறைய அறிகுறிகள் கூட நம்ம உடம்புல காட்டலாம். பட் இதெல்லாம் நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ். இதை வச்சுட்டு உங்களுக்கு லிவர் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ரொட்டீன் செக்கப் மூலமாக உறுதிப்படுத்த முடியும். இது எல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான். இது இருந்தால் உங்களுக்கு லிவர் டிசீஸ் வந்திருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது நீங்கள் மற்ற சில டெஸ்ட்டையும் எடுத்து உங்களுக்கு லிவர் டிசீஸ் இல்லை டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.